நாட்டில் பொறுமையான ஆள் யாருமே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் அவசரமாக அலையிறோம். சிக்னலுக்கு நிற்கிறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. பின்னால் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வரிசையில் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு பொறுமையே கிடையாது. யாரையாவது முந்தி போக எதையாவது காரணம் சொல்லுவாங்க. சரி, நாடே ஏன் இப்படி அவசரமாக அலையுது? யார் வீட்லேயும் பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கலைங்கிறது தான் காரணம். அப்படி தானே? அவசரம் எப்போதும் ஆபத்து. பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக காத்திருப்பதற்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கறது எப்படி? முதல்ல நம்ம தேவையில்லாத அவசரப்படாமல் இருக்கணும். பெற்றோர் சரியான முன்மாதிரியாக இருக்கிறது முக்கியம். லீட் பை எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. நாம் தேவையில்லாமல் அவசரத்தை காட்டாமல் இருக்கணும். வண்டியில் பிள்ளைங்களோடு போகும்போது முன்னே போகிறவங்கள திட்டுறது, சிக்னலை ஸ்கிப் பண்ணி போகிறது, ஒன்வேல போகிறது, இதை செய்யவே கூடாது. சின்ன பிள்ளைங்க எதையாவது உடனே வேணும்னு கேட்பாங்க. நாம் அவங்களை காத்திருக்க வைக்காம உடனே கேட்கறதை கொடுக்கறதுனால தான் காத்திருக்கிற பழக்கம் பிள்ளைங்களுக்கு வர்றதில்லை. சில குணம் பிறவிலே வரும். பொறுமையை நாம் பழக்கப்படுத்திக்கலாம். பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் அடுத்த வாரம் தரேன், நாளைக்கு தரேன்னு பொருளை பொறுத்து காலத்தை தள்ளி போட்டு பழகணும். நீங்கள் வேலையாக இருக்கும்போது சமையல் பண்ணும்போது பிள்ளைங்க ஏதாவது கேட்டால், இரு அப்பா வேலை செய்துட்டு இருக்கேன், அம்மா வேலை செய்துட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்து தர்றேன்னு சொல்லி பழகணும். வேலையை அப்படியே விட்டு விட்டு வந்து பிள்ளைங்க கேட்கறத கொடுக்கறது பாசம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பொறுப்பில்லாத பெற்றோர்னு நினைக்கணும். சின்ன குழந்தைங்கள்னா ஏதாவது கேட்டால் ஒரு ரைம்ஸ் சொல்லு, பாட்டு பாடு, வாய்ப்பாடு, டேபிள்ஸ் சொல்லு, உனக்கு பிடிச்ச பிளேயர் பேர் சொல்லு அப்படின்னு எதையாவது பிரயோஜனமான கேள்வி கேட்டு பதில் சொன்ன பிறகு கொடுக்கலாம். கடைகளுக்கு போகும்போது உனக்கு என்ன வேணும்னு முன்னாடியே எழுதி எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி கடையில் பொருளை ஒவ்வொரு வரிசையாக போய் பொறுமையாக எடுக்க பழகப்படுத்தலாம். பணம் கொடுக்க, பில் பே பண்ண, வரிசையில் நிற்கிறதுக்கு பழகப்படுத்திக்கணும். பொது இடங்களுக்கு போனால் காத்திருக்க வேண்டிய அவசியம்னு பிள்ளைங்களுக்கு புரிய வச்சு வளர்த்தா அவங்க பெரியவங்களானதும் சிக்னலில் ஹார்ன் அடித்து அடுத்தவங்களை அவசரப்படுத்த மாட்டாங்க. இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.